வணக்கம் மைடியர், வெல்கம் டு எஃப்டிஏ விளாக்ஸ். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கடலோர சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வேளாங்கண்ணி, தனுஷ்கோடி, அதுக்கப்புறம் மணப்பாடு, கன்னியாகுமரி இந்த ஏரியாலாம் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயில், அங்கே தான் இப்போ பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ விளாக்ஸ். என்னப்பா ஒன்றுமே இல்லை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மணப்பாடுங்க. மணப்பாடுலேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். இதில் ஃபுல்லாக போய் மணலில் ஜாலியாக விட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் படாத பாடுபட்டேன். அங்கேருந்து சிக்கி முக்கிய வண்டியை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மேலே பார்க்குறீங்களா, அது ஒரு நல்ல ஸ்டீப்பான ஏற்றம். அந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம போகணும். அந்த டாஸ்க்கை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்களும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அதே நேரத்துக்கு நம்ம டப்புன்னு போயிட்டு இருக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அந்த மணலில் பாறை ஆயிருக்குள்ள, அந்த மாதிரி சும்மா குதிரண்டமாய் குச்சி போச்சு. சரி பரவாயில்ல, எப்படியாச்சும் மேலே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் அப்படியே மேலே வந்துட்டேன். மேலே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. அந்த இடத்தையும் ஒரு வழியாக தாண்டியாச்சு. ஒரு வழியாக ரோடு பிடிக்கப்பட்டது, வெற்றிகரமாக சாதிச்சிட்டோம். இப்போ நம்ம எதை நோக்கி பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா மணப்பாடு டு திருச்செந்தூர் அங்கே போகிறோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க. எல்லா சைடும் மக்களும் வண்டியும் கசகசன்னு வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் அப்படி ஓட்டுறேன் இப்படி ஓட்டுறேன், ஆனால் கேப் கிடைக்கல. ஆனால் வியூ நல்லா இருந்துச்சுங்க. நீங்களாம் மணப்பாடு போனீங்கன்னா மறக்காமல் அதை பாருங்கள். ஏன்னா இப்போ என்னோடய கோபுரம் கீழே டவுன் ஆகிடுச்சு. நான் சரியாக கவனிக்கல, அதனால தான் டவுனில் இருக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. நானும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். மணப்பாடு நான் போனது டிசம்பர் டைம். ஸோ ரொம்ப டிராஃபிக்கு, வண்டியெலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதில் வேறு ஹீட்டு, டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தி. இதில் என்னென்னா ஒரு கார் வந்துச்சுன்னா கூட ஒரு பைக் போகிறதுக்கு இடம் இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி நேரம் மணலில் விட்டு தான் எடுத்துகிட்டு இருப்பேன். எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடணும்னு சொல்லி ஒரு வழியாக போனோடனே அண்ணன் டெம்போ டப்புன்னு குறுக்க விட்டார். அண்ணன் எங்கே சொல்லி விடுங்க, என்ன போலீஸ்காரர் டப்புன்னு கையை நீட்டார். நான் அப்படியே வண்டி நிப்பாட்டிட்டேன். அதனால் இப்போ அடுத்த வழியில் நாங்கள் போவோம். சரிண்ணங்க, இந்த ரோட்டில் போக சொன்னாங்க, நானும் கிளப்பிட்டு போகிறேன். என்னன்னு தெரியல, வெளியே வந்துட்டேன்னா தப்பிச்சேன், வெளியே வரல முடிஞ்சேன். ஆஹா, லோக்கலில் ஒரு அட்டம் தான் சொன்னார், இந்த வழியே போயிருந்தேன். லோக்கல்காரங்க பேச்சை நம்மன்னு சொல்லி நான் உள்ளே போனேன். கடைசியில் பார்த்தா ரொம்ப சந்துங்க, சின்ன சந்து. பார்த்தீங்களா, பக்கத்தில் ஸ்கூட்டிலாம் நின்று இருந்தது. டிராகன் வெளியே வந்துருவானோன்னு நினச்சி நானும் பயந்துகிட்டே இருந்தேன். அது வழியெல்லாம் இல்லைங்க, சும்மா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன முத்தம். அதுவும் ஃபுல்லாக மணல். எப்பா மறுபடியும் ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோன்னே மெயின் ரோட்டை பார்த்தோன்னே தான் ஒரு நம்பிக்கை வந்தது. அப்பாடி ஒரு வழியாக இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு நானும் 2 சைடும் சுற்றி முத்திரம் பார்த்துட்டு, சரி ஏதோ ஒரு சைடு வழியை பார்த்துட்டு முதல்ல வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அங்கேருந்து கிளப்பிட்டேன். இந்த சர்ச் வந்துச்சு. நம்ம அங்கேருந்து பார்த்தீங்களா, அது இந்த சர்ச்சை பார்க்குறது தான். இந்த சர்ச் எங்கேயோ இருக்குது, நம்ம போகிற வழி எங்கேயோ இருக்குது. நான் மாற்றி வந்துட்டேன், பரவாயில்ல. இந்த சர்ச்சை பார்த்தாச்சு. சரி, தூரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்தாங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ஸ்டாராக கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. மாத்தாச்சி நம்ம இதுக்கு ஊருக்காரங்கள்ட்ட தான் வரி கேட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. ஐயோ சகதி, டிராகன் இன்னைக்கு நார போகிறது உறுதி. கேஷ் இனிமேல் அட்டாக் கேஷ் இருந்தாலும் டிராகன் தப்பிச்சு வந்துட்டான். ஏன் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரீங்க, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகிறீங்க, இப்போ வழியே இல்லையா இங்கிட்டுலாம்? ஓகே மக்களே, ஒரு வழியாக ரோட்டுக்கு ஜாயிண்ட் அடிச்சிட்டேன். எப்போ பல மணி நேரம் போராட்டங்களுக்கு முன்னாடி நின்று இருந்தவன் இப்போ பின்னாடி இருந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டேன். இது எப்படி இருக்குன்னா, சொர்க்கத்துக்குள்ளே அப்படியே நம்ம வர்ற மாதிரி இருக்குது. டிராஃபிக்னா சாதா டிராஃபிக்ங்களா, சம்மதமான டிராஃபிக்கு. லோக்கல் கை ஒருத்தட்ட உதவி கேட்டு வெளியே வந்திருக்கேன். ஃபுல்லாக கடல் தறி தான் அப்படி போட்டிருக்காங்க. பாசியில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இன்ஸ்டா 360 என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு ஆன் ஆக மாட்டேங்குது. முக்கிய மக்களை ஒரு வழியாக அந்த மணப்பாடு ஆர்ச்சை தாண்டிட்டேன். எப்பா இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, தயவு செஞ்சு விட்டுறாங்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர சந்தோஷங்க. ஓகே மக்களே, ஒரு வழியாக மணப்பாடை விட்டு வெளியே வந்துட்டோம். திருச்செந்தூருக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர்ஸ். சரி ஓகே, ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலோர ட்ரிப்பான்னு சொல்லிட்டு மேப்பெல்லாம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தண்ணி, இன்னொரு சைடு அப்படியே அழகாக மரங்கள்லாம் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டியை விட்டு அவுட் ஆக ஆரம்பித்தோம். பார்க்கும்போதே ஒரு அழகான வியூவாக இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த போர்டெல்லாம் இருந்துச்சு. 14 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு. கூகுள் மாத்தாச்சு 15 காமிச்சது. சரி 14 இருந்தானே 15 இருந்தானே, இருக்கிற கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்க்கும்போது தெரியும், முன்னாடிலாம் வண்டியெலாம் போய்ட்டு இருந்தது. நானும் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போனேன். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அது இதுன்னு இருந்துச்சு. அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயாச்சு. பார்க்கும்போதே மணப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. வேணா அந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள், பக்காவான இடம். என்னென்னா சீசன் டைமில் மட்டும் அந்த சைடு போயிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். என்னைய மாதிரி சிரமப்படாதீங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்மளும் போய் சரி முருகன் டெம்பிளை பார்த்துட்டு
ஆக்சுவலி நான் ஒரு டைம் திருநெல்வேலி வந்துருக்கும்போது அங்கேருந்து நான் வந்தேன். அப்போ வந்து 70 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த கோயில். அப்போ வந்துட்டு என்னால் போக முடியல. சரி இது நம்ம போகிற வழி தானே, நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் உள்ளே வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியும் திருச்செந்தூர் அப்படிங்கிற என்ட்ரன்ஸுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. ஆனால் ஒரு கூகுள் மாதாஜி வழி கேட்டால் எங்கேயோ காமிக்குது. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. பார்த்துங்க திருச்செந்தூர் இன்டீரியர் இப்படி தான் இருக்கும். ஆமாக்கா என்னவா மண் அடிக்குதியா சை. சோத்திரி அடி வாங்கியாச்சு, சேத்திரி அடி வாங்கியாச்சுன்னா போய் மண்ணில் அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கேன் நான். ஆமாம் என்னங்க கோயில் இங்கேருந்து பக்கத்தில் நாங்க இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு நாக்கு தள்ளி வெளியே வந்துடும் போலையே. ஓகே போய் கோயிலை பார்ப்போம். போன டைம் நான் இங்கே இந்த சைடு இந்த பக்கம் வந்தேன். வெறும் 70 கிலோமீட்டர் தான் என்னோடய டார்கெட்டு. போக முடியல. இந்த டைம் வெறும் 3 கிலோமீட்ரு என்னோடய டார்கெட்டுக்கு நான் போகல. அவ்வளோதான். டார்கெட்டுங்கிறத தாண்டி ஒரு ஆசை. நிறைய டைம் அங்கே எங்கேன்னு பார்ப்போம் போவோம். அதெல்லாம் பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய ஆசை. சரிங்களா, அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நாம இருக்கும். மாதாஜி என்ன வந்துச்சுன்னா ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. என்னை ஒரு சந்துக்குள்ளே வந்து மாட்டி விட்டுருச்சுங்க. பரவாயில்ல வந்துட்டுருக்கேன். வண்டி ஒரே ஒரு இடத்துல தான் சிக்கியிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சிருச்சு. இப்போ எங்கிட்டு போகணும்? 30ல் ரைட்டு. அப்பாடி வெளியே வந்துட்டேங்க. ஐயோ 2 நிமிஷத்தில் உயிர் அடைச்சி போச்சு. எங்கடா கூகுள் மாதாஜி, போய் ஆற்றுக்குள்ளேயே குளத்துக்குள்ளேயே நிப்பாட்டி விட்டுருமோன்னு பயந்துட்டேன். சுத்த விட்டாலும் சரி என்ன விட்டாலும் சரி எனக்கு விடுறதா ஐடியா இல்லை. ஏன்னா சப்போஸ் எனக்கு டைம் ஆச்சுன்னா கூட நான் போய் ரூமு இந்த ரோட்டில் எங்கேயாச்சும் லாஜ் எடுத்துருவேன். ஓகே மக்களே, அதான் திருச்செந்தூர் முருகன் கோயிலே பார்த்துக்குங்க. இதுக்கு மேலாம் நம்ம வண்டி எடுத்துலாம் போக முடியாது, எப்படியோ ஓடிக்கிறோம். ஏதாச்சும் வண்டி நிப்பாட்டுறமே எங்கே ஓடுறது? ஓகே மக்களே, ஒரு வழியாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்ட்டேன். என்னென்னா வண்டி பார்க்கிங்கில் இது இல்லை, ஃபுல் க்ரௌடு. அதனால் என்னால் உள்ளேயும் போக முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் முன்னாடின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக வண்டியை பார்க்கிங் பண்ணுறதுக்காக போராடிட்டு இருந்தேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்துருப்பீங்க. என்னன்னா நான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணல, நான் வெளியவே நின்றுட்டேன். ஏன்னா ரொம்ப க்ரௌடு. அதனால் வந்துட்டு நான் வெளியே நின்றுட்டு ஒரு சரி ஓகே வந்ததுக்காக வெளியே நின்று பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டேன். ஸோ இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு டீப்பாலாம் நான் ஒன்றுமே பண்ணல இந்த விளாகில். ஆனால் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம ட்ராவல் கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு FDA Vlogs அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். அதுலேயும் பார்த்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பாய். நாங்கள் போட்டிங் போய்ட்டுருக்கு. ஓகே ஒரு வழியாக வந்து திமாந்தரில் இங்கே பாருங்க, கடலில் கவுத்துற மாதிரியே தான் ஓடிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க ஃபுல்லாக நனைஞ்சுன்னா வழியாக போட்டிங் முடிஞ்சு FF. இங்கே வரும் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் பாட்டிலாம் இருக்கும்.